வாஷ் பண்ணிட்டு வந்து ரெடி ஆகு. எனக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டமே இல்லடி. பைத்தியமா நீ? எதுக்கு இப்ப இஷ்டம் இல்லைங்கிற? அவன் இன்னும் மனசுல இருக்கானா? இல்ல, அவனை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? எனக்கு இப்போ உடனே கல்யாணம் வேண்டாம் ஜெனி. எங்க வீட்டுல சொன்ன யாருமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீயாவது நீ புரிஞ்சிக்க ஜெனி. எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? நீ பண்ணனது அவ்வளவு சாதாரண விஷயமா? இன்னைக்கு உனக்கு நிச்சயம் இன்னைக்கு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க. ஆல்ரெடி வேற ஒரு தடவை ஓடி போயிருக்க. இதுக்கு மேல உன்னை எப்படி நம்புவாங்க அவங்க? நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உன் மேல இன்னும் சந்தேகம் தான் வரும் அவங்களுக்கு. அதான் நீ நம்பி போனவன் கெட்டவன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்னடி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. சரி, அந்த சிவா ரொம்ப மோசமானவன்டி. அத சொன்னியே பிரியா. நான் அவனை எவ்வளவு தெரியுமா நம்பினேன். என் அண்ணாம அண்ணியாவும் கெட்டவன்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அதை நான் தான் நம்பவே இல்லை. என் சிவா நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவே நம்பினேன். ஆனா கடைசியில பணத்துக்காகவும் நகைக்காகவும் நீ போன்னு சொல்லிட்டான் ஜெனி. அப்படியே சொன்னாவே? ஆமா, அவங்க வீட்டுல போய் பணமும் நகையும் எடுத்துட்டு வந்தா வா, இல்லைன்னா வரவே வராது, அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டான் தெரியுமா. நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், நான் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன், நீ கூட்டிட்டு போன்னு. ஆனா அவன் பணமும் நகையும் தான் முக்கியம், நீ முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டான். என்னவோ சொன்னேன், உனக்காக அவன் சாப்பிடாம தூங்காம இருக்கான்னு. இப்ப தெரிஞ்சுட்டியா அவனை பத்தி? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனியாவது உங்க வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பார்ப்பியா? தேவையில்லாம இப்படி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காத. நீ ஓடி போன நேரத்துல இருந்து எல்லாரும் என்னையதான் பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா. எனக்கு இங்க இருக்கவே அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்புறம் உங்க சித்தி இருக்காங்களே, என்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னா சொல்லி மிரட்டினாங்க. அப்படியா? ஆமா, உன்னால நான் எவ்வளவு கஷ்டத்தை தெரியுமா இப்ப அனுபவிச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. நீ வந்ததுல இப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். வராம மட்டும் போயிருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். எங்க வீட்டுல உன் நிச்சயதார்த்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நானே வந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு வேலை பார்த்துக்கே தெரிஞ்சா அப்புறம் எங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. உன்னால நானும் கஷ்டப்பட்டிருப்பேன் பிரியா. நல்ல வேலை நீ வந்துட்ட, இதுல எனக்கு சந்தோஷம் தான். தயவு செஞ்சு உனக்கு வீட்டுல பார்த்துருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கான வழியை பாருடி. மறுபடியும் இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத. அழாத பிரியா. சீக்கிரமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நானே உனக்கு சாரி கட்டி விடுறேன். போ பிரியா, யாராவது வர போறாங்க. மறுபடியும் திட்டிகிட்டே இருப்பாங்க. சூர்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காக வந்து உள்ள உட்கார்ந்துருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ பண்ண காரியத்துக்கு எப்படி அமைதியா இருக்க முடியும் தங்கமாரி? இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு. சூர்யா, நான் சொல்றது கேளுங்க. உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. நீங்க இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்றோம். நல்ல வேளை அவங்க வரதுக்கு முன்னாடி பிரியா வீட்டுக்கு வந்துட்டா. அதனால நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது சூர்யா. நீங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கங்க. நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா ஏதாவது வாங்குறதுக்கு போனேன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. அத்தையோ இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. தயவு செஞ்சு எதுவும் பிரச்சனை பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க சூர்யா. நிச்சயம் நல்லபடியா நடந்து முடியட்டும். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி கிட்ட பேசிக்கலாம். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கள வச்சு கொஞ்சம் சொல்றியா? எனக்கு ரொம்ப கோவம் வருது தங்கமாரி. ஆல்ரெடி உங்க சித்தி அவளை போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. அவளே அழுதுகிட்டு தான் உட்கார்ந்துருக்கா சூர்யா. நீங்களும் போய் மறுபடியும் அவளை அடிச்சிடாதீங்க. பாவம், அவன் கெட்டவன் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு அவளே வீடு வந்து சேர்ந்திருக்கா. மறுபடியும் நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளே அவ வெறுத்துருவா. உங்க தங்கச்சி வேற ஏதாவது முடிவு எடுத்துருவா சூர்யா. நான் சொல்றது கேளுங்க. மாப்ள, அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே விடுங்க. அதான் பிரியா வந்துட்டல்ல, பேசாம இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம். அப்புறம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல மாட்டா, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டுல வச்சிருந்தாதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். இதுக்கு மேல பிரியாவை வீட்டுல வைக்காதுங்க மாப்ள. மச்சான், அதுக்கு அவளை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றீங்களா? இல்ல மாப்ள, இப்ப வேண்டாம்னு தான் சொல்றேன். தங்கமாரி சொல்றதுதான் சரி. முதல்ல நிச்சயத்துக்கான வேலை பாருங்க, நிச்சயம் முடியட்டும். பிறகு வேணா உங்க தங்கச்சி பிரியாட்ட பேசுங்க உட்கார்ந்து. தங்கமாரி, மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போமா. சரிண்ணா. நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட கூட சொல்லாத. அம்மா அத்தை கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதண்ணா. தங்கமாரி, நான் எப்படிமா சொல்லுவேன்? அம்மிட்ட சொன்னாலும் அம்மா யார்ட்டையும் சொல்ல மாட்டா. போய் வந்திருக்கவே எல்லாம் கவனிங்கம்மா. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா
நீ என்ன எதையும் நினைக்காதக்கா. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டு இருக்காத. உன் உடம்பு தான் கெட்டு போங்கக்கா. சரோஜா, இப்பயே அவன் நிச்சயம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா, நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேங்களே. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரோஜா. இந்த பிள்ளை என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நல்லதா இருந்தா, நல்ல பிள்ளையா தான் இருந்தா. ஏன் இப்படி நடந்துக்கிட்டியானே தெரியல சரோஜா. நம்ம பிள்ளைல நல்ல பிள்ளையில தான் வளர்க்கும். சேர்க்கையில் சரியில்லாம தான் இப்படி கெட்டு போகுதுவே. ஃப்ரெண்டே பிடிக்க விடக்கூடாதுக்கா. இந்த முட்டை கண்ணி ஊற்றி வந்திருக்காளே அவளை சரி கிடையாது. அவளை பாத்தியா எப்படி முடிச்சுட்டு இருக்கா நீ? அவங்களோட போனை அனுப்பிச்சு விட்டு எப்படி தைரியமா நின்றுக்க பாருக்கா. இவ்வளோலாம் நிச்சயத்தோட இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி அனுப்பிடு. நம்ம நல்ல பிள்ளைன்னு நினச்சிதான் வீட்டுக்குள்ள சேர்க்கோம். எல்லாம் எப்படி இருக்குது பாத்தியா. தம்பி காதலிச்சா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவளை வச்சு நல்லா வாழ்ந்துட்டா இருக்கான். இவ அப்படி ஒரு நல்ல பையனை பார்த்து காதலிச்சிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு விளங்காதவ நல்ல காதலிச்சிருக்கா. சரிக்காத பிரியா வந்துட்டல, இனி அதை பத்தி பேசாத. சரோஜா, தம்பியை பத்தி பேசினோடனே அவனே வாரான் சரோஜா. வந்தா வந்துட்டு போறான். அவெல்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்கவே எனக்கெல்லாம் அவன் பேசக்கே இஷ்டம் கிடையாது. சரோஜா, என்னாச்சு சரோஜா, எதுக்கு அப்படி பேசுறா? ஏக்கா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. பொண்டாட்டியா அவ அக்கா கறினா முக்கியம். நீ என்ன ரொம்ப எடுத்து பேசிட்டாக்கா. நான் அந்த நேரத்தில் அவன் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்காம உடனே கிளம்பி வந்துட்டேன். அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து என்னை பத்தி கெட்டு கெட்டு சொல்லி அவன் என்னையவே கேள்வி கேட்டாக்கா. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியுமா தெரியாதா? பேர்கால செலவுக்கு நான் ரூபாய் பரட்டி கொடுக்கலன்னு கோவப்படியாக்கா. அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காள் என்னை பத்தி. அந்த மீன்காரி தானே செலவு பண்ணியிருக்கோம் பிரசவ செலவு. அவ தங்கச்சிக்காக ஒத்த பைசா கொண்டு வரல. எல்லா ரூபாயும் மர்மம் தான் கட்டினாரு. அதைத்தான் அந்த மீன்காரிட்ட நான் கேட்டேன். நான் கேட்டதெல்லாம் போய் தம்பிகிட்ட சொல்லி கொடுத்து அவன் என்னை வந்து கேள்வியா கேட்காங்கா. அதனால எனக்கு சுத்தமா அவன்கிட்ட பேசக்கு பிடிக்கல. அவன் அப்படியே பண்ணா? ஆமாக்கா, முழுசா பொண்டாட்டி வீட்டு சைடே போய் சாஞ்சிட்டான். என்ன நீ ஒளிஞ்சு போயிட்டு போட்டோனே அந்த வீட்டு தொலைஞ்சாச்சு. அந்த மீன்காரி தங்கச்சிக்காரிக்கு அப்படி எண்ணத்தை கொடுத்து கோபுரத்துல தூக்கி வைக்க நானும் பாக்கேன். தம்பி விக்னேஷ், வாயா. ஏக்கா, நான் போறேன். ஏக்கா, என்னப்பா? ஒன்னும் இல்லக்கா, சின்னக்காவை கூப்பிட்டேன். சரோஜா, தம்பி உன்னையதாம்மா கூப்பிடியா? வந்து நிக்காம பாரு, என்னன்னு கேளு. யார்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. அவிய பொண்டாட்டி வெளியில போயிட்டு போட்டோம். ஏக்கா, எதுக்குக்கா அப்படி சொல்லியா? மன்னிச்சிருக்கா, ஏதோ தெரியாம பேசிட்டேன்க்கா. யார் தெரியாம பேசினா யார் தெரிஞ்சுக்கிட்டு பேசினான்னு எல்லாம் தெரியும். ஏன்டா இப்போ ஒண்ணு யாரும் நலமா பேசாண்டா. தம்பி விக்னேஷ், நீ மட்டும் வந்திருக்கா? நயன்தாரா எங்கயா? அவளை கூட்டிட்டு வரலையோ? இல்லக்கா. ஏன்பா ஒரு மாதிரி இருக்கா? அக்கா பேசலங்கிறதுனாலயா? அது எப்படி அக்கா பேசாம போவா? பேசுவாப்பா. ஏக்கா, அது மட்டும் இல்லக்கா, மழை தண்ணி வந்துச்சுல, அப்ப நாங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுக்கா. எல்லார் வீட்டுக்குள்ள என்ன தண்ணி வந்துச்சு? எங்க வீட்டுக்குள்ள மட்டும் என்ன பாலம் வந்துச்சு? எல்லார் வீட்டுக்குள்ளே தண்ணி தான்க்கா வந்துச்சு. ஆனா என் வீட்டுக்குள்ள அந்த தண்ணியில பொருள் எல்லாம் வீணா போயிட்டு, அப்புறம் நகையும் பணத்தையும் பீரோல இருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாவ. என்னது, திருடிட்டு போயிட்டாவல? ஆமாக்கா, யாரோ திருடிட்டு போயிட்டாவ. மழை தண்ணி யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாவக்கா. இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே இந்த விஷயம் நயன்தாராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது தான் தெரியும். அதான் இப்ப அவளை அவங்க அக்கா வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்க்கா. உன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். நீ கோவமா இருக்கால, அதனாலதான்க்கா கூட்டிட்டு வரல. ஆமா, நீ கூட்டிட்டு வரலன்னு சொல்லாத. உன் பொண்டாட்டி வர மாட்டேன்னு சொல்லிருப்பா, ஈகோ பிடிச்சவ. அவ்வளவு பணத்தை நகையை யாரோ திருடிட்டு போற அளவுக்கு விட்டுட்டு உட்காந்துருக்கிய. என் வீட்டுல என் கூட இருந்து அந்த மாதிரி ஆகிருக்குமா? அந்த மீன்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு போனதுனால இந்த நிலைமை. உனக்கு தனி வீடு இப்ப அவசியமா? நான் எவ்வளவு சொன்னேன், ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் என் கூட இருந்திருக்கல. அள்ளி கட்டிக்கிட்டு போனியா, நாளை வழங்காம போச்சு. இதுல வேற அவ்வளவு ரெண்டு பேச்சும் கேட்டுட்டு என்ன ஏசிட்டு இருக்கா நீ? ஏக்கா, மன்னிச்சிருக்கா, ஏதோ தெரியாம பேசிட்டேன். தம்பி விக்னேஷ், உன்கிட்ட கோவச்சிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? அப்படிலாம் ரெண்டு பேர் பேச்சும் கேட்டுட்டு நீ கேட்டுட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்து. இப்போ உன் வீட்டுல இருந்த பொருள் நகையெல்லாம் போனதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விக்னேஷ், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாப்பா? அதெல்லாம் கொடுத்தாச்சுக்கா, ஆனா எதுவுமே கிடைக்கல. கிடைக்குமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அக்கறை இல்லாம இருக்கவளுக்குலாம் நகையை வாங்கி நீ போட்டுக்க கூடாது. அவ வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி நகை போட்டு வரல. நீ தானே கையில இருந்த ரூபாயெல்லாம் அவளுக்கு நகையை வாங்கி போட்ட. ரூபாயா இருந்திருந்தா கூட உன் அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். இப்ப பாரு, நகையை வாங்கி போட்டு எல்லாம் மொத்தமா எவனோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். எல்லாம் ஒன்னே சொல்லணும். இப்படி போவோம்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. யாருமே இல்லாத வீட்டுல முதல்ல நகையை வச்சது தப்பு. இப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இந்த நிச்சயம் முடியட்டும், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம். போ, உள்ள போ. எக்க பாத்தியா, அந்த மீன்காரி பேச்செல்லாம் கேட்டாச்சுன்னா இப்படிதான் நடக்கும். நம்மளுக்கிட்ட ஒழுங்கா இருந்திருந்தானா இந்த மாதிரி ஆயிருக்குமா? இல்ல அவதான் விட்டுருப்போமா? இப்ப பாரு, பாவம் போல வந்து நிற்கான். அந்த நயன்தாரா நம்ம மூஞ்சில
இப்ப பத்தியா ஒன்னும் போட முடியாதுன்னு வீட்டுல அடைஞ்சிட்டு கிடக்கா. அந்த மீன் காரிட்ட ஒண்ணும் கிடையாது, எங்க போனாலும் வெறுங்கத்தோட தான் போவா. அதே மாதிரி அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு அந்த விஷயத்தை சொன்னால பத்தியா? ஆமா சரோஜாவிய சொல்லவே இல்ல பத்தியா. எப்படி சொல்லுவா? ஏத்தி விடக்கு மட்டும் தான் வருவா அவ. பிரச்சனைனா ஒதுங்கி ஓடிடுவா. அவளால என்ன செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும் சொல்லு. இந்த நிச்சயம் முடியட்ட அவ கொண்டே அறுத்துறியே. அத்தை, மாமா உங்களை கூப்பிட்டாங்க. இதோ போறேன் தங்கமாரி. ஏ தங்கமாரி, அவ ரெடி ஆயிட்டாளா இல்லையா? மாப்பிள்ள மேடையில ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கான், கூட்டி வந்தாங்க விடு. டக்கு புக்குன்னு சட்டை மாத்திட்டு நிச்சயத்தை பண்ணிட்டோம். சரிங்க